Hi friends, welcome to our channel Ammi Chutney. Every Monday நம்மளோட அம்மி சட்னி சேனல்ல ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப். நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமினும் இரும்பு சத்தும் முருங்கைக்கீரையில் நிறைய இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இந்த முருங்கைக்கீரை கிளியர் சூப் எப்படி வைக்கிறதுன்னு தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். 3 கப் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா 3 பேர் குடிக்கிற அளவுக்கு சூப் கிடைக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் முருங்கைக்கீரையை போடணும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். அது மாதிரி சூப்புக்கு நம்ம முருங்கைக்கீரை ஆயும் போது அந்த நரம்போடையே சேர்த்து ஆஞ்சிக்கலாம், நல்லது. சூப்பில் போடுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே 1 கப் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம ஆஞ்சி வச்சுருந்த முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துடலாம். கீரை கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சிடலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்கிறதுனால நமக்கு சூப்பு நல்லாவே இருக்கும். இந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி ஹெல்தியான கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் போட்டிருக்கோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே சூப்புக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். நான் காரத்துக்காக மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போதே 2 பச்சை மிளகாவை கீரி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம போட்ட மிளகு ஜீரகத்தோட எசன்ஸ்லாம் சூப்பில் இறங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம போட்டிருந்த மிளகு ஜீரகம் வெங்காயம் தக்காளியோட எசன்ஸ்லாம் சூப்பில் இறங்கி நல்லாவே ஒரு வாசம் வருது. இந்த முருங்கைக்கீரை சூப்பில் துவரம்பருப்பை வேக வச்சு அந்த பருப்பு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற முருங்கைக்கீரையில் பாதி அளவுக்கு மட்டும் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை சூப்பில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஹெல்தியான இந்த முருங்கைக்கீரை கிளியர் சூப் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மண்டேவும் இது மாதிரி நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.